மேம் இப்போ வந்து இந்த காரடையான் நோன்புன்னு ஒன்று இருக்கு மேம். அதுல என்னென்ன வழிபாடு பெண்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய நோன்பு மேம் அது. அது நிறைய பேருக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. நிறைய பேர் வழிபாடு பண்றாங்க, ஆனா இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியல. அது எதுக்காக அந்த நோன்பு கொஞ்சம் சொல்லுங்க மேம் அது. நம்ம வந்து சத்தியவான் சாவித்திரி அம்மா கதையை கேள்விப்பட்டிருப்போம். எதுக்கு எடுத்தாலும் யமன் கிட்டயே போய் உயிரை மீட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அது நடந்து அவங்க இருந்த ஒரு விரத முறை தான் இந்த காரடையான் நோன்பு. அதான் போகுது. சாவித்திரி அம்மாக்கு தெரியுது இந்த நேரம் வந்துடுச்சு, இன்னைக்கு வந்து உயிர் போக போகுது, நம்ம வந்து விரதமாக இன்னைக்கு இருப்போம். இப்ப கணவன் இருக்கக்கூடிய நாளும் போது எவ்வளவு வேதனை மனசுல இருக்கும். எப்படி சாதுரியமா ஒரு வாரம் வாங்கிட்டாங்க பாத்தீங்களா? சோ அப்ப குழந்தை, கணவர் இல்லாம குழந்தை வாய்ப்பே இல்லை. அதனால இவரும் என்ன சொல்றாரு, சரிம்மா உங்க கணவரை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்றாரு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து இந்த தீக்ஷாலயமில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க. அது அவங்க நல்லா குணமாகி சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அதனால தான் இங்கே நிறைய பேர் வந்து சீக்கிரமாக குணமாகி சந்தோஷமாக ஆரோக்கியமாக போகிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா வந்து மேம் கிட்ட கேட்டதுக்காக நிறைய பேர் கேட்டாங்களாம், எனக்கு இங்கே பக்கத்தில் கொஞ்சம் வர முடியல அப்படின்றது சொன்னதுக்காக தாம்பரமில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நீங்கள் தாம்பரம் பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணி அங்கே எத்தனை மணிக்கு வராங்க என்ன ஏதுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க வர நேரம் பார்த்து நீங்கள் வரலாம். தாம்பரம், செங்கல்பட்டு நியர்பை எங்கே இருந்தாலும் அங்கே நேராக தாம்பரம் பிரான்ச்சில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். நிறைய விஷயங்கள், நிறைய ஆன்மீகம் பற்றி, நிறைய சித்தா மெடிசன் பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்காங்க. சித்தா, ஆன்மீகம், மருத்துவம் எல்லாமே ஒன்று தானேங்க. கடவுள் சொன்ன சித்தர்கள் யார்? கடவுள் அவங்க சொன்ன அத்தனை மெடிசனையும் படித்து ஆராய்ஞ்சி எந்தெந்த வியாதிக்கு என்னென்ன மெடிசன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி படித்து உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிவிட்டு உங்களை குணமாக்குறாங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயமே வந்து. இப்போ வந்து நிறைய நோன்பு நிறைய பார்த்துட்ருக்கோம். நிறைய நோன்பு வகைகள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் இது ஒரு ஸ்பெஷலான காரடையான் நோன்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பெண்களுக்கான ஒரு முக்கியமான நோன்புங்க. இதில் என்னென்ன ஸ்பெஷல், இது எதுக்காக இந்த நோன்பு, என்னென்ன வழிபாடுகள், என்னென்ன ஆன்மீகம், இதில் எல்லாமே நம்ம வந்து மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கக்கிட்ட கேட்போமே. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நிறைய பேர் வந்து இங்கே வந்து சீக்கிரமாக குணமாகி அந்த ₹1 காயின் முடிஞ்சு வைக்கிறீங்கல்ல, அதுதான் இங்கே ஸ்பெஷல். வந்து அதுக்காக வந்து குணமாய் போறேன்றது எனக்கே நிறைய பேர் வந்து ஆமா காயின் எனக்கு மறக்காம முடிஞ்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேம். யாரு மேம் முடிஞ்சு வைப்பா? ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃபு, இல்லை அம்மா பிள்ளைக்காக அம்மா முடிஞ்சு வைப்பாங்க. நீங்கள் வர்றவங்களையும் உங்கள் ஃபேமிலியாக நினச்சில முடிஞ்சு வச்சு சரி பண்ணி கொடுக்குறீங்க. அதை விட ஒரு விஷயம் என்ன மேம், வர்றவங்க சீக்கிரமாக குணமாகி போகணும். அதுதான் மேம் எல்லாரோட ஆசையும். ஏதோ வந்துடுச்சு வியாதி, அதை நம்ம சீக்கிரமாக குணமாகி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம நித்யா மேம் பார்க்க வராங்க. என்னன்னா மருத்துவத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நான் சொல்வேன். ஆன்மீகமும் சைக்காலஜியா கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்காங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் நம்ம சொல்லிடுவோம். மருந்தே வேண்டாம் மேம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சார், கொஞ்சம் பார்த்து. வெரி குட் மேம், சார் இவ்வளவு தூரம் உங்களுக்காக பாருங்க, கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவாங்க. ஓகே மேம், இப்பவே பாதி ப்ராப்ளம் சால்வ்டு, நான் மெடிசன் எடுத்துட்டு நான் கியூர் ஆயிடுவேன் மேம். அந்த ஒரு ஹோப் தான். எல்லாத்துக்கும் நம்ம மெடிசன் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கு என்ன வேணும்? சித்தர்கள் பிராணாயாமம் சொல்லியிருக்காங்க, கற்ப மருந்து, இந்த பயிற்சிகள், யோகம் பண்ணுங்க, இந்த டயட் ஃபாலோ, எல்லாமே நம்ம சொல்றோம் மேம். என்னைக்கு சோகமா வந்தாலும் போகும்போது சந்தோஷமா போயிடுகின்றீங்க. மேம், இப்போ வந்து இந்த காரடையான் நோன்புன்னு ஒன்று இருக்கு மேம். அதுல என்னென்ன வழிபாடு பெண்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய நோன்பு மேம் அது. அது நிறைய பேருக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. நிறைய பேர் வழிபாடு பண்றாங்க, ஆனா இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியல. அது எதுக்காக அந்த நோன்பு கொஞ்சம் சொல்லுங்க மேம். அது பொதுவாகவே பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் கேட்டாங்க, இந்த குழந்தையின்மை பிரச்சனை, ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு வராங்க இல்லையா, அவங்க இதை கண்டிப்பா செய்யணும். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, கணவருக்காக மனைவி செய்யக்கூடிய ஒரு நோன்பு. நிறைய நோன்பு விரத முறைகள்லாம் இருக்கு. கௌரி நோன்பு இருக்கு, வரலட்சுமி விரதம் நோன்பு இருப்பாங்க. இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்றது நம்மளுடைய கணவருக்கு
ஆயுள் நீட்டிக்கணும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, சந்தோஷம், எல்லாமே நிம்மதி நிலைச்சு நிக்கணும். இப்ப குடும்பத்துல அந்த நெகட்டிவிட்டியோ சின்ன சின்ன சச்சரவுகள் வராம இருந்து சந்தோஷம் நிலைச்சிருக்கிறதுக்காக பெண்கள் கணவருக்காக செய்யக்கூடியது. குழந்தை வரம் வேண்டும்னாலும் இந்த நோன்பு செய்யலாம். சீக்கிரம் திருமண தடை நீங்கி திருமணம் சீக்கிரம் நடக்கணும்னாலும் இந்த நோன்பு, இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாம். நம்ம வந்து சத்தியவான் சாவித்திரி அம்மா கதையை கேள்விப்பட்டிருப்போம். எதுக்கு எடுத்தாலும் யமன் கிட்டயே போய் உயிரை மீட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அது நடந்து அவங்க இருந்த ஒரு விரத முறைதான் இந்த காரடையான் நோன்பு. அதுதான் இது. இப்போ என்னைக்குங்க வருதுன்னா மார்ச் 14. ஸோ அன்னைக்கு வருது. ஈவினிங் மாலை நேரத்துல நம்ம இந்த நோன்பு வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாம். அதாவது முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா சாவித்திரி அம்மா இருக்காங்க, சத்தியவான் இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் திருமணம் அப்படின்னு ஏற்பாடு செய்யறாங்க. இதுல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிடர்கள்லாம் சத்தியவான் வந்து 2 பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்போ வந்து இவருக்கு ஆயுள் ரொம்ப குறைவு, திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன். சாவித்திரி அம்மா இல்ல, எனக்கு இவரை ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு, இவர் தான் என் கணவர் நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச திருமணம் செய்யறாங்க. திருமணம் செஞ்சு இவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகு இவர்கள் மகனுக்கு ரொம்ப ஆயுள் கம்மியே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவானோட அப்பா அம்மா எல்லாம் வருத்தப்பட்டு, சரி நம்ம வந்து அரச வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுல போய் இருப்போம், சாதாரண மக்கள் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்டுல போய் இருக்கிறாங்க. கொஞ்சம் காலம் போகுது. சாவித்திரி அம்மாக்கு தெரியுது, இந்த நேரம் வந்துடுச்சு, இன்னைக்கு வந்து உயிர் போக போகுது, நம்ம வந்து விரதமாக இன்னைக்கு இருப்போம். கணவன் இறக்கக்கூடிய நாளும் போது எவ்வளவு வேதனை மனசுல இருக்கும். இறைவனை தவிர வேறு கதி இல்லை, நம்ம வந்து இன்னைக்கு விரதம் இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிற அந்த நேரம், அதாவது மாசி மாதம் முடியக்கூடிய நேரமும் பங்குனி ஸ்டார்ட் ஆகிற அந்த நேரம், அதுதான் சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்றோம். அந்த நோன்பு இருந்து அந்த வழிபாட்டு முறைக்கு அதுதான் நேரம். அந்த மாசி மாதம் அவங்க வந்து விரதத்துல இருக்கிறாங்க. விரதம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க, கடவுளை நோக்கி அவங்க தியானத்துல இருக்கிறாங்க. இவர் காட்டுல வந்து விறகு வெட்டிட்டு இருக்காரு. சத்தியவான் அவர்கள் வந்து விறகு வெட்டிட்டு இருக்கும்போது யம தர்மர் வராரு, உயிரை இருக்கிறாரு. எடுத்துட்டு போன இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, கூடயே போறாங்க, யம தர்மன் பின்னாடியே போறாங்க. அம்மா சாவித்திரி அம்மா பின்னாடியே போறாங்க, உயிரோட போறாங்க. எப்பவுமே ஆன்மா மட்டும்தான் அவர் எடுத்துட்டு போவாரு, யம தர்மர் இல்லையா? ஆனா இவங்க ஒரு பதிவிரதைன்றதுனால கணவன் மீது அதீத அன்பு, அந்த பவர் அவங்கள மேல்லோகம் வரைக்கும் கூட்டிட்டு போயிடுது. கூடயே போறாங்க. யம தர்மர் அங்க போயிட்டு மேல்லோகத்துக்கு போயிட்டு பாக்குறாரு, என்ன இவங்க உடலோட வந்திருக்காங்க, எப்படி இது சாத்தியம்? ஆன்மா மட்டும்தானே இங்க வர்றதுக்கான ஒரு வழி இருக்கு, இது சாத்தியமே இல்லாத நீ எப்படி வர அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு ஞானத்துல தெரியுது, இவங்க பதிவிரதை கணவன் மீது அதீத அன்பு வச்சிருக்காங்க. இந்த அன்பினோட வெளிப்பாடு அந்த கணவன் மீது இருக்கிற ஆழ்ந்த பக்தினால அப்படியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, உங்களை நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்குறேன் அவங்க பக்திக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு என் கணவர் வேணும் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. இல்லம்மா, உனக்கு நான் வரம் கொடுக்குறேன், இவ்வளோ பதிவிரதியா இருக்கிற, ஆனா கணவரோட உயிர் என்னால திருப்பி தர முடியாது, வேற ஏதாவது வரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி அம்மா யோசிக்கிறாங்க. சரி, என் கணவரோட அப்பா அம்மா நீண்ட ஆயுளோட இருக்கணும், தந்தேன் அப்படின்னு அந்த வரத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துடுற. அடுத்தது என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வந்து ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கணும்னு கேக்குறாங்க. அதுவும் தந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ எனக்கு குழந்தை வேணும்னா என் கணவர் எனக்கு வேணும் இல்லையா? கணவர் வந்து எனக்கு உயிரோட இருக்கணும். அப்பதான் எனக்கு நீங்க கொடுத்த வரம் வந்து திரும்ப நீங்க வாங்க மாட்டீங்க, வாங்கவும் கூடாது. வரம் எனக்கு கொடுத்துட்டீங்க, அப்போ எனக்கு என் கணவர் இருந்தாதான் எனக்கு குழந்தை வேணும். சாதுரியமா எப்படி பேசுறாங்க பாருங்க, எப்படி சாதுரியமா ஒரு வரம் வாங்கிட்டாங்க பாத்தீங்களா? சோ அப்ப குழந்தை, கணவர் இல்லாம குழந்தை வாய்ப்பே இல்லை. அதனால இவரும் என்ன சொல்றாரு, சரிம்மா உங்க கணவரை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுத்துடுறாரு. இதுதான் சொல்லுவாங்க சத்தியவான் சாவித்ரி யமன் கிட்ட போராடி உயிரை மீட்டுட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்ற ஸ்டோரி, கதை இதுதான். பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஸோ அவங்களோட பக்தி அவங்கள அந்த அளவுக்கு மேல்லோக வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அந்த நாள் தான் நம்ம வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து தாலி கயிறு மாத்துறவங்க மாத்துவாங்க,
அதாவது மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தாலி கயிறு பாசி படிகிற வரைக்கும் உறுதியாக நீண்ட நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றது. கணவரோட ஆயுள் அவ்வளவு நீண்டதா இருக்கும்ன்றதுதான் இந்த காராடியான் நோன்பு. அப்போ கணவரை மீட்டுட்டு வந்தவங்க இங்க வந்து நம்ம வீட்டுல பூஜை செய்யறாங்க. ஸோ காட்டுல இருக்கக்கூடிய அரிசி, இந்த காராமணி, பயிறு எல்லாம் செஞ்சு அடை செஞ்சு வச்சு கும்பிடுறாங்க. ஸோ அந்த பூஜை செய்யும் போது அப்போ வெண்ணெய் வச்சு கும்பிடுறாங்க. அந்த வெண்ணெய், அதாவது கட்டியா வெண்ணெய் வைக்கிறாங்க. உருகாத வெண்ணெயும் ஓர் அடையும் வச்சு அந்த வழிபாட்டு முறையை கடவுளுக்கு நன்றி செலுத்தி இவங்க கணவருக்காக அது செஞ்சதுதான் அன்றைய தினம். மாசி மாதம் முடியுது, பங்குனி ஸ்டார்ட் ஆகுற அந்த நேரம் காரடியான் நோன்பு நம்ம செய்யறோம். ஸோ அன்னைக்கு தாலி கயிறு மாத்துறவங்க மாத்துவாங்க, புதுசா மாத்துவாங்க. இந்த நோன்பு கயிறு திருமணம் ஆகாத பெண்கள் கையில கட்டிக்கலாம், குழந்தை வரம் வேணும்ன்றவங்களும் கையில கட்டலாம். ரொம்ப நாளா ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாம இருக்கு, நீண்ட நாளா நோய் இருக்கு, நம்ம கிட்ட கேட்பாங்க, மேம் இவர் ஒருத்தர் தான் எங்க வீட்டுக்கு ஒரு ஆலமரம் மாதிரி, என் ஹஸ்பண்ட் தான், சீக்கிரம் எனக்கு குணமாக்கி என் கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான ஸ்பெஷலான ஒரு நாள் இது. குழந்தை வரம் வேணும்ன்றவங்க இந்த நாளை பயன்படுத்தி இதை வந்து நம்ம இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாம். இதுக்கான நேரம் தெரியணும்னா நீங்க கமெண்ட்ல டைம்னு பின் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள்ல இது. தேங்க்யூ மேம். அதாவது காரடையான் நோன்புல கண்டிப்பாக பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் பலம், அவர் சம்பாரிச்சாதான் நிறைய பேர் வாழ முடியும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். காரடையான் நோன்பு கும்பிடுங்க. நிறைய பேர் ஹஸ்பண்ட் உடம்பு சரியாமல் ரொம்ப சீரியஸாக காப்பாற்ற முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்தால் கூட காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க. இதில் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் இவ்வளோ ஒரு ஸ்டோரியே சொல்லியிருக்காங்க. அந்த காரடையான் நோன்புக்குள்ளே ஒரு பெரிய கதையை சொல்லியிருக்காங்க. யாருக்குமே அந்த கதை நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் அது இந்த நோன்பு நம்ம ஏன் கும்பிடுறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, வீடியோ பாருங்கள். இதுலேருந்து நம்பர் எடுத்து மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வர முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இங்கேருந்து எல்லா ஊர், தமிழ்நாடு, இந்தியா, வெளிநாடு எல்லாத்துக்கும் இங்கேருந்து மெடிசன் போகுது. ஸோ டோன்ட் வரி, உள்ளே வாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் உள்ளே இந்த இடத்துக்குள்ளே தீக்ஷாலயம் உள்ளே வந்தாலே குணமாயிடுவீங்க. இது அப்படி ஒரு பாசிட்டிவான சூப்பரான சித்தர்கள் வாழ்ந்த இடம் மாதிரி இந்த இடமே. உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு பாசிட்டிவான இடம். வாங்க, எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.